Dear students, நம்ம இன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க்ஸ் क्वेश्चन இல்லனா 10 மார்க்ஸ் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चंस வந்து பார்க்கறோம். இது வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல டைனமிக் சீரிஸை யூஸ் பண்ணி போடக்கூடிய கணக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நான் உங்களுக்கு எளிமையா சொல்லி தரேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. புரியலனா என்ன கேளுங்க நீங்க. இப்போ வந்து square root of x square plus 16 minus square root of x square plus 9 equal to 7/2x minus 175 divided by 8x cube னா ப்ரூவ் பண்ண சொல்வாங்க. prove that prove that னு சொல்லி கேட்பாங்க. இதோட proof நம்ம பார்க்க போறோம். சோ இதோட proof வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படினா first square root of x square plus 16 ஓட வேல்யூஸ் வந்து first ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ square root of x square plus 16 நான் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா x square plus 16 whole power 1/2 அப்படி எழுதிக்கலாம். இப்ப சம்ல வந்து when x is large அப்படினு கொடுத்திருப்பாங்க. சம்ல வந்து கண்டிப்பா when x is large அப்படினு கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா when x is large prove that இல்லனா show that அப்படினு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த x ஸ்கொயரை நம்ம வெளியில எடுக்கணும். சரியா? x ஸ்கொயரை நம்ம வெளியில எடுக்கணும். சோ x ஸ்கொயரை வெளியில எடுத்தோம்னா இந்த 1 + 16/x ஸ்கொயர் அப்படினு எழுதலாம். சோ ஹோல் பவர் 1/2 ஆ இருக்கலாம். இது ரெண்டுக்குமே அந்த ஹோல் பவர் 1/2 காமன். இப்ப இந்த ஹோல் பவர் 1/2 ஆ இன்னருக்கு கொண்டு வரோம். சோ அப்ப x ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 1 + 16/x ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இப்ப இந்த 2 கேன்சல் ஆயிடும். சோ அப்ப x கிடைக்கும் 1 + 16/x ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 + x ஹோல் பவர் n அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம இதோட எக்ஸ்பான்ஷனோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியா? அதோட ஃபார்முலாஸ் வந்து 1 + x ஹோல் பவர் n ஓட ஃபார்முலா 1 + x ஹோல் பவர் n = 1 + nx/1 factorial plus n into n minus 1/2 factorial x square plus n into n minus 1 n minus 2 by 3 factorial x cube plus etc. அப்படின ஃபார்முலாஸ் நமக்கு இருக்கு. தெரிஞ்ச ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ்ல n வரதுல 1/2 போட போறோம். x வரதுல 16/x ஸ்கொயரை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப லெஃப்ட் சைடுல x ஸ்கொயர் + 16 இருக்கு ஈக்குவல் டு அவுட்டர்ல உள்ள x அப்படியே இருக்கட்டும். பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறோம். இந்த 1 அப்படியே இருக்கட்டும். n is 1/2. What is x? 16/x square by 1 factorial plus n 1/2. n is 1/2 minus 1 by 2 factorial. x ங்கிறது 16/x square. 16/x square whole square. Next plus okay plus n 1/2 இங்க 1/2 minus 1 இங்க 1/2 minus 2 by 3 factorial x cube ங்கிறது 9/16/x square whole power 3 plus etc. இப்போ இந்த 1/2 minus 1 சிம்பிளிஃபை பண்ணோம்னா -1/2 1/2 minus 1 சிம்பிளிஃபை பண்ணா -1/2. இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க 1/2 minus 1 சிம்பிளிஃபை பண்ணோம்னா -3/2. இந்த 1/2 -1/2 1/2 minus 2 சிம்பிளிஃபை பண்ணோம்னா -3/2. 1 minus 2 divided by 2 -1/2. 1 minus 4 divided by 2 -3/2. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 1 factorial க்கு 1 னு கொடுக்கணும். 2 factorial க்கு 2 னு கொடுக்கணும். 3 factorial க்கு 6 னு கொடுக்கணும். 16 square 256 னு மாறும். இது x square whole square x power 4 னு மாறும். 16 க்கு cube கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுங்க. 16 க்கு cube எடுக்கணும். x square whole cube x power 6 னு மாறும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் root of x square plus 16 equal to x. இதை நீங்க கேன்சல் பண்ணிக்கங்க. 8. so 1 plus 8/x square 1 factorial 1 plus 1/2 1/2 minus 1 -1/2. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சரியா? 2 factorial 2 16 square 256 16 square 256 by x power 4 plus 1/2
இது 1 by 2 minus 1 minus 1 by 2 minus 1 by 2 இது 1 by 2 minus 2 minus 3 by 2 ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யுங்க minus 3 by 2 by 3 factorial 6 இது 16 into 16 cube 16 square root 256 256 again 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கங்க அதெல்லாம் கால்குலேட்டர் வச்சு செய்யுங்க எவ்வளவு வேல்யூஸ் வருதுன்னு சொல்லுங்க எவ்வளவு வேல்யூஸ் வருது 6 into 6 36 remainder 3 30 33 remainder 3 12 15 இங்க 6 5 2 அப்ப 6 9 0 4 4096 4096 divided by x power 4 x power 6 plus etc. இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கணும் சோ அப்ப நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்குது அப்படினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் plus 16 equal to இது x உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க x இங்க மல்டிப்ளை பண்ணா x இங்க x இங்க மல்டிப்ளை பண்ணா plus 8 by x இந்த x இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸா மாறிடும் மைனஸ் இது 2 into 2 4 4 into 2 8 256 ஆல 8 டிவைட் பண்ணனும் சோ 8 டிவைட் பண்ணிக்கங்க சோ அப்ப minus 256 divided by 8x power 4 இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் 4096 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 into 2 4 4 into 2 8 8 into 6 48 இத டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அது என்ன அப்படிங்கறத கால்குலேட்டர்ல போடுங்க சொல்றேன் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ வெளியில உள்ள x ஆல இத உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ண போறோம் வெளியில உள்ள x ஆல உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 1 into x இங்க x இங்க x into 8 by x ஸ்கொயர் ஒரு x x கேன்சல் ஆயிடும் 8 by x இந்த x வந்து இங்க மல்டிப்ளை பண்றப்ப இங்க x இருக்கு இங்க x பவர் 4 இருக்கு அதனால இங்க x கியூப் வரும் x into x power 4 இங்க x கியூப் வரும் இங்க 2 into 2 4 4 into 2 8 256 8 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு 32 கிடைக்கும் இங்க x இங்க x power 6 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு x power 5 இந்த 3 வந்து 4096 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் 2 into 2 4 4 into 2 8 8 into 6 48 48 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு 256 கிடைக்கும் plus etc. சோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஃபர்தரா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் plus 9 இதோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சோ x ஸ்கொயர் plus 9 எப்படி எழுதிக்க போறோம்னா x ஸ்கொயர் plus 9 ஹோல் பவர் 1 by 2 அப்படினு எழுதிக்க போறோம் சோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா x ஸ்கொயர் டேர்ம் வந்து நம்ம பிராக்கெட் விட்டு வெளியில எடுக்க போறோம் சோ x ஸ்கொயர் டேர்ம் பிராக்கெட் விட்டு வெளியில எடுத்தோம்னா x ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து 1 plus 9 by x ஸ்கொயர் ஹோல் பவர் இந்த 1 by 2 வந்து எல்லாத்துமே பொது அதனால ஹோல் பவர் 1 by 2 இந்த x ஸ்கொயர் இங்க கொண்டு வந்தோம்னா x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இங்க வந்து 1 plus 9 by x ஸ்கொயர் ஹோல் பவர் 1 by 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும் இங்க 1 plus x ஹோல் பவர் n அந்த ஃபார்முலாவை டைரக்டா அப்ளை பண்றோம் நம்ம சோ இங்க x அப்படியே இருக்கும் சோ 1 plus x ஹோல் பவர் n அதோட ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு தெரியும் சோ 1 plus nx என்னங்கிறது 1 by 2 x ங்கிறது 9 by x square by 1 factorial plus n into n minus 1 1 by 2 minus 1 by 2 factorial x square 9 by x square whole square plus n into n minus 1 n ங்கிறது 1 by 2 so 1 by 2 minus 1 இங்க 1 by 2 minus 2 by 3 factorial 9 by x square 9 by x square whole cube plus etc. இப்போ next நம்ம என்ன பண்ண போறோம் இத வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம் 1 by 2 minus 1 சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus 1 by 2 ன்னு எழுத போறோம் இங்க 1 by 2 minus 1 சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus 1 by 2 ன்னு எழுத போறோம் 1 by 2 minus 2 சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus 3 by 2 ன்னு எழுத போறோம் இது 9 cube அதோட வேல்யூ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எழுத போறோம் 3 factorial 6 ன்னு எழுத போறோம் இதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம செய்ய போறோம் ஸ்டூடண்ட்ஸ் இந்த x வந்து உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்றேன் சோ 1 into x x சோ இத மல்டிப்ளை பண்றப்ப x ஸ்கொயர் இங்க x டினாமினேட்டர்ல x வரும் சோ 9 by 2x 1 factorial 1
இது 1/2 minus 1 minus 1/2 அப்ப இங்க வந்து minus 4 ஆயிடும் கீழ வந்து 2 factorial இருக்கும் அதனால மைனஸ் சிம்பல் 81 வரும் denominator 2 into 2 4 into 2 factorial 8 x power cube இது x square whole power 4 x square whole square வந்து x power 4 இங்க ஒரு x ஆர் மல்டிப்ளை பண்றப்ப உங்களுக்கு x cube ஆ மாறிடுது இங்க 1/2 minus 1/2 இது minus 3/2 minus to minus plus ஆ மாறிடும் so 9 cube 429 divided by 2 into 2 4 4 into 2 8 8 into 6 48 இங்க x power 6 இங்க ஒரு மல்டிப்ளை பண்றப்ப x power 5 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வெச்சுக்கோ சோ ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து உங்களுக்கு மேல இருக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 க்கு வந்திருக்கு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றோம் சோ சப்ட்ராக்டிங் 1 and 2 சப்ட்ராக்ட் பண்றோம் சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus 16 minus square root of x square plus 9 equal to x plus 8 by x minus 32 by x cube plus 256 by x power 5 அதை சப்ட்ராக்ட் பண்றோம் அதனால minus x minus 9 by 2x இது minus plus ஆ மாறிடும் so 81 by 8x cube plus வந்து minus ஆ மாறிடும் so 429 divided by 48 x power 5 இப்போ நம்ம क्वेश्चनல வந்து x power cube வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க சோ அதனால இது plus x minus x கேன்சல் ஆயிடும் இங்க ஒரு x இங்க ஒரு x காமனா இருக்கு 1/x வெளியில எடுத்துட்டீங்கன்னா இன்னர்ல வந்து 8 minus 9/2 அப்படினு கிடைக்கும் இங்க x cube இருக்கு இங்க x cube இருக்கு 1/x cube காமனா வெளியில எடுத்துருங்க அப்ப இன்னர்ல வந்து 32 மைனஸ் வெளியில எடுத்துறோம் சரியா மைனஸ் வெளியில எடுத்துறோம் சோ 32 மைனஸ் 81 வந்து ஸ்டாப் பண்ணு பாருங்க x plus x minus x cancel ஆயிடும் 1/x 8 minus 9/2 இங்க மைனஸ் வெளியில எடுத்துக்க 1/x cube 32 minus 81 by 8 plus 1 by x power 5 வெளியில எடுத்துட்டோம்னா இன்னர்ல வந்து 256 minus 429 divided by 48 ஸ்டூடண்ட்ஸ் இந்த கால்குலேட்டர்ல நீங்க செய்யுங்க நீங்க மேனுவலா செய்யாதீங்க மேனுவலா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தப்பு வரும் 8 minus 9/2 இருக்கு இல்லையா இதை கால்குலேட்டர்ல போடுங்க இந்த parenthesis வந்து கால்குலேட்டர்ல டவுன்ல இருக்கும் அத பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கங்க இங்க உள்ள நம்பர் 8 அத அப்படியே 8 பிரஸ் பண்ணிக்கோ மைனஸ் 9/2 9 இந்த AB by C ங்கற ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க அத வந்து பிரஸ் பண்ணிக்கங்க AB by C ங்கற பட்டனை பிரஸ் பண்ணிட்டு 2 கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க பிரஸ் பண்ணிட்டு again உங்களுக்கு இப்படி வரும் இப்படி கால்குலேட்டர்ல வந்து இப்படி டிஸ்ப்ளே ஆயிருக்கும் இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அர்த்தம் இத வந்து 3 1/2 தான் கால்குலேட்டர் வந்து இப்படி கொடுக்குது நீங்க ஷிஃப்ட் யூஸ் பண்ணி திருப்பி அதே AB by C பட்டனை பிரஸ் பண்ணீங்கனா 7 2 இப்படி கொடுக்கும் இதோட மீனிங் வந்து 7/2 ன்னு அர்த்தம் ஓகேவா நீங்க எதுவா இருந்தாலும் கால்குலேட்டர்ல போடுங்க அப்ப 8 9/2 LCM எடுத்தீங்கன்னா 7/2 இங்க டினாமினேட்டர் உள்ள x அப்படியே இருக்கு அப்ப இதே மாதிரி இத போடணும் AC யை டெலீட் பண்ணிட்டு பிராக்கெட் ஓபன் 32 minus 81/8 கால்குலேட்டர்ல கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க கால்குலேட்டர்ல போடாம இல்லனா வாங்கி போங்க யாரையாவது 81/8 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க இம்ப்ராப்பரா வரும் அத ஷிஃப்ட் யூஸ் பண்ணி again அதே AB by C பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க முன்னாடி மைனஸ் சிம்பல் இருக்கு -175/8 டினாமினேட்டர் x cube இருக்கு சம்ல இது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருக்கு அத கண்டுபிடிச்சுக்கோம் அப்படினா பிராக்கெட் ஓபன் 256 minus 429 minus 48 close the bracket equal to minus 221 so minus 221 by x power 5 அவ்வளவுதான் பட் உங்களுக்கு क्वेश्चंस கேட்டது இது வரைக்கும் தான் கேட்கறாங்க சோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படினா so square root of x square plus 16
minus square root of x square plus 9 equal to 7 by 2x minus 175 divided by 8x cube சொல்லி க்ளோஸ் பண்ணிருங்க. இதான் ஆன்சர். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு 1 plus x whole power என்னோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சா போதும். இது ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம்.